இந்த புது வீடியோவில் உங்களை பார்க்கல சந்தோஷம். இந்த ககோன் லெசன்ஸ் நீங்கள் லைனாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த 7th வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டைம் சிக்னேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். 3/4 டைம் சிக்னேச்சர் பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்த்தது எல்லாமே 4/4 பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் 3/4 டைமிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ 3/4 டைமிங் 4/4 டைமிங் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாட்டி இங்கே மேலே இப்போ சைடில் உங்களுக்கு ஒரு கார்டில் ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் இன்னும் டீட்டெயிலில் அந்த டைம் சிக்னேச்சர்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரைட்டாக பிளேயிங் எப்படின்னு பார்த்துருவோம். உங்களுக்கு அந்த டைம் சிக்னேச்சர் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்னா ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. சில பேர் மெயில் கூட அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து இந்த லெசன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இன்றைக்கி லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பேட்டர்ன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 3/4 டைமிங். ஸோ கவுண்டிங் வந்து 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி தான் போகுது. சரிங்களா? அது பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் நம்பர் கவுண்ட் 1 இருக்குது. ஸோ அந்த கவுண்ட்லேருந்து நம்மளுக்கு பேஸ் இருக்குது. பேஸ் வந்து ரைட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்புறம் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இருந்தாலுமே நான் இப்போ பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ரைட் லெஃப்ட் லெஃப்ட். சரிங்களா? ரைட் லெஃப்ட் லெஃப்ட். ஸோ ரைட் ஹேண்ட் வந்து பேஸில் இருக்குது, லெஃப்ட் வந்து ஸ்னாரில் இருக்குது. ஓகே, ஸோ ரைட் பேஸில் லெஃப்ட் ஸ்னாரில் 1, தென் அகெயின் 2 3 ஸ்னாரில் 2 3. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இது ரைட் ஹேண்ட், இது லெஃப்ட் ஹேண்ட். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு ரிவர்ஸில் தெரியும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, 1 2 3 1 2 3 1 2 3. இந்த கவுண்ட்டில் தான் நம்ம போக போகிறோம். எப்பவுமே சொல்லுமே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, கிராஜுவலாக ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓகே 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, சிம்பிள் பேட்டர்ன் தான். அந்த டைம் சிக்னேச்சர் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அதே ரிவர்ஸில் வரப்போகுது. ஃபஸ்ட்டு இந்த ஒன்று வாசிக்கும் போது பேஸில் ரைட் ஹேண்ட் வாசிக்கும். இப்போ பேஸில் லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்கணும். சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு கையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட் ஹேண்டுமே லெஃப்ட் ஹேண்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில டைம் நமக்கு என்ன ஆயிரும், ரைட் ஹேண்ட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால லெஃப்ட் வந்து நம்ம எப்பவுமே ஸ்னார்லேயே வச்சுட்டு ரைட் மட்டும் மூவ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்படி இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டே நீங்கள் பேஸ் டாம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் ரைட்டுமே நீங்கள் அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து லெஃப்ட் வந்து பேஸ் இருக்குது, தென் அகெயின் 2 ரைட்டு ஸ்னாரில் இருக்குது. ஓகே, ஸ்னார் இல்லை ஸ்லாப் எல்லாமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பேஸ் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட். ஓகே, பேஸ் ஸ்னார் ஸ்னார் 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபஸ்ட் டைம் வாசிச்சது பேஸ் ரைட்டில் இருந்துச்சு, இந்த தடவை பேஸு லெஃப்டில் இருக்குது. ஸ்லோவாக அந்த கவுண்ட் மட்டும் ஸ்லோவாக பண்ணிகிட்டே பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இப்போ நீங்கள் பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து லைட்டாக ஒரு ஏரியா போகுது. ஸ்னேர் ட்ரம்மில் ஒரு வேரியேஷன் காமிக்க போகிறோம். ஸோ ரைட் வந்து பேஸில், திருப்பி லெஃப்ட் ஸ்னேரில், தென் அகெயின் ரைட்டு ஸ்னேரில். ஓகே, சிம்பிள் இதுதான். பேஸ் ஸ்னேர் ஸ்னேர் ரைட் லெஃப்ட் ரைட் 1 2 3. ஓகே, இப்போ ஸ்லோவாக 1 2 3 1 2 3 சொல்லி பார்ப்போம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இதெல்லாம் ஸ்லோவாக பண்ணிவிட்டு கிராஜுவலாக நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் நீங்கள் ஸ்பீட் எடுக்கும்போது அந்த கிளாரிட்டி மிஸ் ஆகிடக்கூடாது. நம்ம ஸ்லோவாக வாசிக்கும் போது எப்படி கிளாரிட்டி வருதோ அதே கிளாரிட்டி தான் நம்ம ஸ்பீடாக வாசிக்கும் போது இருக்கணும். ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன் ரொம்ப பெரிய சேஞ்ச் இல்லை.
இந்த பேட்டர்ன் நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ லெஃப்ட் ரைட் லெஃப்ட்டு, பேஸில் லெஃப்ட் ஆரம்பிக்குது, ரைட்டில் ஸ்னேரு, தென் திருப்பியும் லெஃப்டில் ஸ்னேரு. ஓகே, ஸோ லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு வரும்போது இதை நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 4 பேட்டர்ன் பார்த்தோம். இந்த 4 பேட்டர்னுமே 3/4 டைமிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னும் அந்த 3/4 டைமிங்கில் இன்னும் சில வேரியேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ் பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எதுனாலுமே கீழே கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் எப்படி இருந்தால் இந்த வீடியோஸ் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.